I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this BNK series. And இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, God's promise amidst your affliction. உங்கள் நெருக்கத்தின் மத்தியில் தேவனின் வாக்குத்தத்தம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 16-17 வரைக்கும் வாசிப்போம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இதுல இங்கிலீஷ்ல வாசிப்போம். Exodus 3:16-17. Go and gather the elders of Israel together and say to them, the Lord God of your fathers, the God of Abraham, of Isaac, and of Jacob appeared to me, saying, I have surely visited you and seen what is done to you in Egypt. And I have said, I will bring you up out of the affliction of Egypt to the land of Canaanites, and so on, to a land flowing with milk and honey. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இங்க தேவன் மோசேயிடம் சொல்கிறார், என்னது, நீ போ எகிப்துக்கு போ, அங்க இருக்கிற மூப்பர்கள்லாம் கூட்டி சொல்லு, நான் உனக்கு தரிசனமானன்னு சொல்லு. அந்த இடத்துல அவங்க கிட்ட நீ போய் சொல்லு, ஆபிரகாமுடைய தேவன், யாக்கோபு ஈசாக்குடைய தேவன் உனக்கு தரிசனமாகி எகிப்துல உங்களுக்கு நடந்த இந்த அஃப்ளிக்ஷனை, தமிழ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் எகிப்துல உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் அப்படி இருக்கு. இங்கிலீஷ்ல as God has seen your affliction in Egypt. அஃப்ளிக்ஷன்னா ஒரு நெருக்கம். அது இந்த இடத்துல தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து 2 காரியம் சொல்றாருங்க. ஒண்ணு, அவர் உங்களுக்கு நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்காரு. He is seeing the affliction that you are in. உங்களுக்கு நடக்கிற அந்த நீங்க நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அது ஒரு பிளேஸா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட், நான் உன்னை பார்த்தேன், உனக்கு நடக்கிறத நான் பார்க்கிறேன், உனக்கு செய்யப்பட்டதை நான் கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. He's seeing your affliction அப்படின்னு சொல்றாரு. இந்த சிச்சுவேஷன்ல நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? I will deliver you, I will bring you up out of the affliction of Egypt. அடுத்து என்ன சொல்றாரு? I will bring you out. தமிழ்ல என்னவா இருக்கு? நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? I will bring you out அப்படின்னு இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்கு? உனக்கு எகிப்துல நடந்த சிறுமையிலாம் நான் உன்னை அதெல்லாத்தையும் நீக்கி. சோ இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு டெலிவரன்ஸை கொடுக்க போறாரு. இஸ் கோனா bring you out of it அப்படின்னு சொல்றாரு. எகிப்துல நடந்த எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தாராங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற எல்லா நெருக்கத்தையும் அவர் பாக்குறாரு. உங்களுக்கு நடக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவர் பாக்குறாரு. அதுல இருந்து உங்களை டெலிவர் பண்ண போறாரு. இந்த ஒரு கஷ்டமான இடத்துல இருந்து டெலிவர் பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்றப்போ அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின இடத்துக்கு உங்களை தேவன் கொண்டு போறாரு. Yes, the Lord God's promise will definitely fulfill amidst your affliction. உங்களோட நெருக்கத்தின் மத்தியில் தேவனுடைய வாக்குத்தத்தம் கண்டிப்பாகவே நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நீங்க சந்தோஷமா களி கூர்ந்து you will rejoice so greatly and you will give God all the glory. So இன்றைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ரொம்ப என்னடா சூழ்நிலை அப்படின்னு இருக்கலாம். பட் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன்ங்க. ஏன்னா இந்த எகிப்துல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணி இந்த எகிப்தின் சிறுமையை நீக்கி ஆண்டவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசம், விச் மீன்ஸ் உங்களுக்கு வாக்கு பண்ணின இடத்திற்கு, உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியத்தை தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார்.
ஆசீர்வதிப்பார். வாங்க ஜெபிக்கலாம், உற்சாகத்தோடு ஜெபிக்கலாம். அப்பா ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இன்றைக்கு கூட தேவனே, நீர் எங்களோட நெருக்கத்தை கண்டீரதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளை, உங்களோட மகன், உங்களோட மகள் போய்கொண்டிருக்கிற வேதனை அறிவீரே. நீ சொல்கிறீரே ராஜா, நான் இதை கண்டேன் என சொல்கிறீரே ராஜா. நீர் ஆண்டவரே ராஜா, நீர் பார்த்தும் பார்க்காம இருக்கிற தேவனில நீர் கண்டீர, அந்த அதற்கேற்ற மாதிரி நீர் அவங்கள இந்த ஒரு வேதனையிலிருந்து விடுவிக்க போறதற்காக நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. Have a great day.